இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து கானானை சுதந்தரிக்க போனார்கள். அப்போ கானானை சுதந்தரிக்க போகும்போது சுற்றி உள்ள எல்லா ராஜாக்களையும் முறியடித்து கானானை சுதந்தரித்தார்கள். சுதந்தரித்து விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்ததில்லை. எப்படின்னா, நம்ம ஒரு வீடை கஷ்டப்பட்டு வாங்குகிறோம். அந்த வீடை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அங்கே போய் குடியிருக்கும் போது சுற்றி உள்ள எல்லாரும் நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு நமக்கு விரோதமாக ஒன்று செஞ்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் இவங்க கானான் தேசத்தை சுதந்திரித்ததுக்கு அப்புறம் அந்த சுற்றி உள்ள அம்மோன் புத்திரர்கள், பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள், மோவாபியர்கள் ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஃப்ரீடம் இவங்களுக்கு இல்லை. சவுல் ராஜாவாகிற போது கூட அமலேக்கியர்களால் சண்டை வந்தது, பெலிஸ்தியர்களால் சண்டை வந்தது. ஆனால் எப்போ தாவீது ராஜா ஆட்சிக்கு வந்தாரோ சுற்றி உள்ள எல்லாரையும், அதாவது அவருக்கு விரோதம் எதிரியான சத்துருக்கள் அனைவரையும் அவர் தகர்த்து விட்டார். அதாவது